வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது UTL Solar பிராண்டுடனுடைய Gamma Plus Mppt இன்வெர்டர் பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த இன்வெர்டர் நிறைய பேர் வாங்கலாங்கிற ஐடியா இருக்கும். உங்களுக்கு இதனுடைய செட்டிங்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். இந்த இன்வெர்டர் வாங்கும்பொழுது இந்த இன்வெர்டர் கூட ஒரு யூசர் மேனுவலும் இருக்கும். பட் நிறைய பேர் அதை வந்து படிச்சு பார்க்கறது இல்லை. இதனுடைய செட்டிங்ஸ் எப்படி பண்ணணும், என்னென்ன கீஸ், என்னென்ன ஃபங்க்ஷன்கிறத பற்றி நான் இப்போ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, டீட்டெயிலாக இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த இன்வெர்ட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 5 கீஸ் இருக்கு. இந்த 5 கீயை வச்சு தான் நம்ம எல்லா செட்டிங்ஸுமே பண்ணணும். ஒவ்வொரு கீயும் என்னென்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இருக்கிறது அப் பட்டன், ஆரோ மார்க் மேலே பார்த்த மாதிரி இருக்கு. செகண்ட் இருக்கிறது டவுன் பட்டன், ஆரோ மார்க் கீழே பார்த்த மாதிரி இருக்கும். தேர்ட் இருக்கிறது பவர் பட்டன், ரெட் கலர்ல டிஃப்ரெண்டா இருக்கும். ஃபோர்த் ஒன் வந்துட்டு எனேபிள் அண்ட் டிசபிள் பட்டன், இது வந்து எக்ஸிட் கீன்னு சொல்லலாம். கடைசியா இருக்கிற பட்டன் என்டர் கீ. ஸோ இந்த 5 கீஸை வச்சுட்டு தான் இதனுடைய எல்லா செட்டிங்ஸுமே நம்ம பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்வெர்டர் ஆன் ஆஃப் பண்றதுக்கு இந்த பவர் பட்டன் யூஸ் பண்ணணும். இப்போ இனிஷியலா டிஃபால்ட்டா சிஸ்டம் டெட்டா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஆன் பண்றேன். ஆன் பண்ணும்போது ஒரு பஸர், லாங் பஸர் வரும். வந்த உடனே சிஸ்டம் ஆனுங்கிற இண்டிகேஷன் வரும். இதை வச்சு நம்ம இந்த சிஸ்டம் ஆன்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ சிஸ்டம் ஆன் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் இருக்கிற இண்டிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஐடி மோட் அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷனோட கொடுத்துருக்காங்க. எல்லாருமே வீட்டில் இன்வெர்டர் வச்சிருப்போம். அதே சமயம் நம்ம 2 கைண்ட் ஆஃப் லோட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து கிரிட்டிக்கல் லோடு, இன்னொன்று நான் கிரிட்டிக்கல் லோடு. கிரிட்டிக்கல் லோடு அப்படின்னா உங்களுடைய கம்ப்யூட்டர், வைஃபை ரவுட்டர் அண்ட் சிசிடிவி கேமரா, அதனுடைய டிவிஆர், இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கிரிட்டிக்கலான எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அதை கிரிட்டிக்கல்னு சொல்றேன்னா, பவர் வரும் பொழுதும் போகும்போதும் இன்வெர்டர் மோட்ல இருந்ததுன்னா அது ஒரு நிமிஷம் ஆஃப் ஆயிட்டு ஆன் ஆகும். அப்போ இந்த மாதிரி சமயங்கள்ல உங்களுடைய சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது அது ரீபூட் ஆக சான்சஸ் இருக்கு. டிவிஆரோ அல்லது சிசிடிவி கேமராவுடைய டிவிஆர் அல்லது வைஃபை ரவுட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரீபூட் ஆக ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அப்போ உங்க இன்வெர்டர்ல யூபிஎஸ் மோடுங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ரீபூட் ஆப்ஷனை நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டா வரும் பொழுது இங்க உங்களுக்கு அது இன்வெர்டர் மோட்ல தான் இருக்கும். நீங்க அதை யூபிஎஸ் மோடோ அல்லது ஐடி மோடுக்கு மாத்தணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் கீ யூஸ் பண்ணி பண்ணணும். இதுக்கு முன்னாடி நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த இன்வெர்டர்ல பொறுத்த மட்டும் எந்த ஒரு செட்டிங்ஸ் பண்ணணும்னாலும் டிஸ்பிளே வந்து ஹோல்ட் ஆயிருக்க கூடாது. அதை நீங்க கவனிக்கணும். இப்போ வந்து இங்க டிஸ்பிளே ஹோல்ட் ஆகல, டிஸ்பிளே மாறிக்கிட்டே இருக்கு. மெயின்ஸ் ஆப்ஸ் அண்ட் ஆன் ஆஃப், பேட்டரி வோல்டேஜ், பேட்டரி கரண்ட், இங்க எல்லாமே ரீடிங்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு. நீங்க எந்த செட்டிங்ஸ் பண்றதா இருந்தாலும் இதுல இருக்கக்கூடிய ரீடிங்ஸ் மாறிக்கிட்டே இருக்கணும். சில சமயம் ஹோல்ட் ஆகிருக்கும். ஹோல்ட் அப்படின்னா ஒரே ஒரு பர்டிகுலர் ரீடிங் மட்டும் டிஸ்பிளேல காமிச்சிக்கிட்டே இருக்கும். அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஹோல்ட் ஆகிருக்கும் போது, டிஸ்பிளே மாறாம கான்ஸ்டன்டா இருக்கும்போது நீங்க எந்த செட்டிங்ஸும் பண்ண முடியாது. ஸோ நீங்க செட்டிங்ஸ் பண்றதுக்கு முன்னாடி என்ன கவனிக்கணும் அப்படின்னா, டிஸ்பிளே ஹோல்ட் ஆயிருக்கா ரிலீஸ் ஆயிருக்கான்னு பார்க்கணும். இப்போ நான் வந்து டிஸ்பிளே ஹோல்டு பண்ணிருக்கேன். ரிலீஸ் பண்றதுக்கு லாஸ்ட் பட்டனை ஒரு தடவை பிரஸ் பண்றேன். ஒரு தடவை பிரஸ் பண்ணா ஹோல்ட் ஆகும், ஒரு தடவை பிரஸ் பண்ணா ரிலீஸ் ஆகும். இப்போ நான் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டேன். ஏன்னா எந்த செட்டிங்ஸ் பண்ணணும்னாலும் இந்த கீ ஃபங்க்ஷன் ஆகும்னா ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேவை நீங்க ரிலீஸ் பண்ணி விட்டுறணும். டிஸ்பிளே ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கணும். இப்போ இங்கே டிஸ்பிளே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கு. நம்ம செட்டிங்ஸ்குள்ள போகலாம். ஐடி மோடுங்கிற இண்டிகேஷன் ஆஃப்ல இருக்கு. நம்ம இப்போ எப்படி ஐடி மோட எனேபிள் பண்ணணும் அப்படின்னா, வேகமா 3 கவுண்ட் பண்ணணும். 1 2 3 இந்த மாதிரி 3 கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஐடி மோடு எனேபிள் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஐடி மோட் எனேபிள் பண்ணிருக்கும் பொழுது பவர் போனாலோ அல்லது பவர் சப்ளை மறுபடியும் வரும் பொழுதோ, அதாவது நான் சொல்றது ஏசி பவர் கட் ஆகிறது வரது, அந்த மாதிரி டைமிங்ல இந்த ஐடி மோட் எனேபிள் ஆயிருந்தா உங்களுடைய பர்சனல் கம்ப்யூட்டர் அல்லது வைஃபை ரவுட்டர் அல்லது டிவிஆர் போன்ற கிரிட்டிக்கல் சிஸ்டம்ஸ் எதுவுமே ரீபூட் ஆகாது. ஸோ நம்ம இப்போ இது மூலமா ஐடி மோட எனேபிள் பண்ணிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இருக்கிறது டியூப்லர் அண்ட் லித்தியம் பேட்டரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்க நல்லா படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டியூப்லர் அண்ட் லித்தியம் டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு டியூப்லர் பேட்டரி செலக்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்க லித்தியம் பேட்டரி யூஸ் பண்றதா இருந்தா மறுபடியும் இதை 3 தடவை கவுண்ட் பிரஸ் பண்ணி லித்தியம் பேட்டரி மோட்ல வச்சுக்கணும். இப்போ வந்து எல்இடி ஆஃப்ல இருக்குதுங்கிறது நார்மலா லெட் ஆசிட் பேட்டரி நம்ம யூஸ் பண்ற இந்த மாதிரி பேட்டரிஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது கொடுத்துருக்காங்க. நீங்க லித்தியம் பேட்டரி வச்சிருக்கீங்க அப்படின்னா 1 2 3 இப்போ லித்தியம் பேட்டரி மோட நான் ஆக்டிவேட் பண்ணிட்டேன். நான் யூஸ் பண்றது டியூப்லர் பேட்டரிங்கிறதுனால நான் என்ன பண்றேன், என்னுடைய பழையபடி நான் டியூப்லர் பேட்டரி செட்டிங்ஸ்க்கு வச்சுக்கிறேன். அகைன் நான் ஒரு 1 2 3 கவுண்ட் வேகமா பிரஸ் பண்ணேன்னா அது ஆஃப் ஆயிடுச்சு. அடுத்து இது உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், ஆன் ஆஃப் சுவிட்ச் இப்போ ஆன்ல இருக்கு. ஏன்னா இந்த இண்டிகேஷன் வந்துட்டு இருக்கு. அடுத்து தேர்டா இருக்கிற ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா பூஸ்ட் சார்ஜிங். இந்த ஆப்ஷன் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுடைய பேட்டரி வந்து ஃபாஸ்டா சார்ஜ் பண்ணணும் அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த பூஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 நான் வேகமா 3 கவுண்ட் பிரஸ் பண்ண உடனே அது உங்களுக்கு ஆன் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு நார்மலா சார்ஜ் ஆகிற கரண்ட்டை விட உங்களுக்கு இன்னும் வேகமா பேட்டரி வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகும். அதுக்காக அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க.
ஸோ ஃபைனலா இருக்கிற செட்டிங் பாத்தீங்க அப்படின்னா கிரிட் சார்ஜ் எனேபிள் டிசபிள் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, டிஜி மோடு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிரிட் சார்ஜ்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ நீங்க இந்த சோலார் இன்வெர்டரை வாங்கிட்டீங்க, உங்களுக்கு வந்து சோலார் பேனலும் போட்டுட்டீங்க, இவி சோர்ஸும் இருக்கு. உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. உங்க பேட்டரி வந்து சோலார்ல மட்டும்தான் சார்ஜ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கிரிட் சார்ஜிங் மோடை வந்து டிசபிள் பண்ணிக்கலாம். இல்ல என்னுடைய பேட்டரி வந்து சோலார்லயும் சார்ஜ் ஆகணும், சோலார் கிளைமேட் டல்லா இருக்கும் பொழுது இபிலையும் சார்ஜ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மோடை ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப டிஃபால்ட்டா பாத்தீங்க அப்படின்னா இந்த சிஸ்டம் வாங்கும்பொழுது உங்களுக்கு இந்த எல்இடி ஆஃப்ல இருக்கு. இந்த எல்இடி ஆஃப்ல இருக்கு அப்படின்னா பேட்டரி இபிலையும் சார்ஜ் ஆகும்னு அர்த்தம். ஏன்னா முன்னாடி இருக்கிறதெல்லாம் ஆன் பண்ணாதான் எனேபிள் ஆகும். ஆனா இந்த இது மட்டும் கொஞ்சம் ரிவர்ஸ் ப்ராசஸ்ல இருக்கும். டிஃபால்ட்டா யூபிஎஸ் வாங்கும் பொழுது உங்களுக்கு இந்த எல்இடி ஆன்ல இருக்காது, ஆஃப்ல இருக்கும். இந்த எல்இடி ஆஃப்ல இருக்கு அப்படின்னா உங்களோட பேட்டரி இபிலையும் சார்ஜ் ஆகும், சோலார்லயும் சார்ஜ் ஆகும். நான் என்ன டிசைட் பண்றேன்னா, எனக்கு வந்து இபில பேட்டரி சார்ஜ் ஆகிறதா இருந்தா எனக்கு அது வந்து லாஸ். ஏன்னா எனக்கு இபில இருந்து பேட்டரி சார்ஜ் ஆகும்போது பில் வந்து அதிகமா வரும். நான் என்ன பண்ண போறேன்னா, சோலார் பேனல் போடுறதுனால என்னுடைய பேட்டரி இபில சார்ஜ் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்ப என்ன பண்ணணும்னா இந்த செட்டிங்ஸை நான் ஆன் பண்ணி விட போறேன். 1 2 3. இப்போ நான் அகைன் வழக்கம் போல 3 தடவை கவுண்ட் ப்ரெஸ் பண்ண உடனே இந்த எல்இடி ஆன் ஆயிடுச்சு. இந்த எல்இடி ஆன்ல இருந்தது அப்படின்னா உங்களுடைய பேட்டரி கிரிட்ல சார்ஜ் எடுக்காது, ஒன்லி சோலார்ல மட்டும்தான் சார்ஜ் ஆகும். அந்த மாதிரி இப்போ நான் உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிட்டு மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்தரா இப்போ இதில் எவ்வளோ பேனல்ஸ் கனெக்ட் பண்ண முடியும், என்ன மோட் ஆஃப் ஆப்ரேஷன், ஸ்மார்ட் மோட்னா என்ன, ஹைப்ரிட் மோட்னா என்ன, பிசி மோட்னா என்ன, எப்படி ஃபங்க்ஷன் ஆகுங்கிறது, அந்த மோடை எப்படி செலக்ட் பண்ணணுங்கிறத பற்றி அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ.